மதிமுகம் தொலைக்காட்சி வழங்கும் மக்களுக்காக ஃபார் தி பீப்புள். டைட்டில் ஸ்பான்சர் பை சத்யா ஸ்ப்ரெடிங் ஹாப்பினஸ். கீழே இறால் ஸ்ரீ காமாட்சி சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட். பவர்ட் பை கங்கா ஸ்வீட்ஸ், ஹோட்டல் கங்கா மற்றும் ஹெர்போ கேர் மருத்துவமனை. மகிழ்வித்து மகிழ். உங்களுக்கு போதைப் பொருட்களின் மீது ரொம்ப அக்கறை இருக்கிறது. நீங்கள் அதில் நியாயமானவர்கள் என்றால், அடுத்தது இன்னொரு விஷயத்துக்கு வர்ற, நீங்கள் அதில் நியாயமானவர்கள் என்றால், நீங்கள் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் இந்தியாவிலேயே முதன்மை இடங்களை பிடித்திருக்கிறது. அவர்களை பார்த்து ஒற்றை கேள்வி உங்களால் கேட்க முடியுமா என்று கேட்கிறேன். நீங்கள் போதைப் பொருளை பற்றியும் கஞ்சாவை பற்றியும் பேசுவதற்கு அருகதை இருக்கிறதா உங்களுக்கு என்று கேட்கிறேன். உள்ள துடிக்க போராடுகின்ற மக்களின் முகத்தை பார்த்து சுட்டுவிட்டு, அது சுட்டது யாரு, அதுக்கான விசாரணை கமிஷன், அதுக்கு லாஸ்ட் வருவோம். அந்த சுட்ட செய்தியை கூட நான் தொலைக்காட்சி பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன இவர் இந்த மண்ணுக்கு சிறந்த ஆட்சியை தந்து விடுவாரா? தமிழ்நாட்டிலும் அழிவின் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது. அதற்கு முழு ஒத்துழைப்பையும் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டது விஜயோட நிலைப்பாடு என்ன? அதுக்கு ஒருத்தர் நம்ம ஆனந்தஜித் ஒரு வேற ஒரு வார்த்தை பதில் சொல்றாரு. அதுக்குன்னு நாங்க ஷேடோ மினிஸ்ட்ரி வச்சிருக்கோம், அவங்க எல்லாம் பதில் சொல்லுவாங்க. மத்த எல்லாத்துக்கும் இவங்களுக்கு ஸ்டாலின் சொல்லணுமா? ஆனா இவங்க மட்டும் விஜய் பேச மாட்டாரா, மத்தவங்க பேசுவாங்க. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். கீழே இறால் ஸ்ரீ காமாட்சி சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட். For contact 9345055654. Ganga Sweets, Hotel Ganga. For corporate bookings contact 9600863333 and 9952253333. Herbo Care இயற்கை மருத்துவமனை. அனைவருக்கும் வணக்கம். மதிமுகம் தொலைக்காட்சி நடத்தக்கூடிய இந்த மக்களுக்கான ஃபார் த பீப்புள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சி பங்கேற்பாளர்களுக்கும், பார்வையாளர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், கூட்டணி கட்சி தோழர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பெருமதிப்பிற்குரிய அதிமுகவிலேயே என் உள்ளத்தை கவர்ந்த ஒரு நபர் என்றால் நம்முடைய அன்பு சகோதரர் கல்யாணசுந்தரம் அவர்கள். இன்றைக்கி தான் சொன்னேன் நான் அவர்கிட்ட, அவருடைய தமிழ் அமுதுக்கு நான் ஒரு பெரிய ஃபேன் அப்படின்னு. ரொம்ப அழகாக எழுதியிருப்பார், எனக்கே மனப்பாடமாக தெரியும் அது. அவர் இல்லை அப்பா அவர் நாம் தமிழில் இருந்தார். ஓகே, சில தலைவர்கள் சில கொள்கைகளை பிடிக்கும்போது இல்லை அந்த டைமில் சொல்கிறேன். அந்த மாதிரி அவர் சில கருத்துக்களை சொன்னார். உங்கள் கூட்டணி எப்படி அமைந்தது என்று சொன்னார். அடிப்படையில் முதலில் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இலவு காத்த கிளியாக காத்திருந்தார். எப்படியாவது இந்த கூட்டணி உடைஞ்சிரும், திமுக தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி. இப்போ வரைக்கும் இன்னும் பல பேருக்கு அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அப்போ சொன்னார், முதல்ல விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதரவாக பேசினார், பாவம் அவங்களுக்கு மரியாதையே இல்லை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் காங்கிரஸுக்கு ஆதரவாக பேசினார். வரலன்னு உடனே திடீர்னு எங்கள் தலைவரையே ஒரு மேடையில் வச்சு இழிவாக பேசிட்டாரு. அதுக்கப்புறம் கொடி அசைச்சிட்டாங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படின்னாரு, வந்துடுவாங்க அப்படின்னாரு. வரல அப்படின்னு உடனே இல்லை நான் அப்போ சொன்னது வேற, இப்போ நான் சொல்கிறேன் கரூருக்கு காரணம் விஜய் தான் அப்படின்னாரு. அப்போ சொன்ன அது திமுக தான் காரணம், நான் இப்போ சொல்கிறேன் கரூருக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னாரு. அதன் பிறகு ஒரு வழியாக யாருமே வரல அப்படிங்கிற முடிவில் வரும்போது என்னப்பா பண்ணுறது, நம்மளை கூப்பிட்ற ஒரு ஆட்டையாக நம்ம போயிடுவோம் என்று அமைந்த ஒரு கூட்டணியை வைத்துக்கொண்டு, இப்படி தான் அமைஞ்சது அந்த கூட்டணி. எப்படி அமைஞ்சது ஒரு ஷார்ட் ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். இப்படி அமைந்த ஒரு கூட்டணியை வைத்துக்கொண்டு பல்வேறு உதாரணங்களை பெரும் மரியாதைக்குரிய பேராசிரியர் கல்யாணசுந்தரம் அவர்கள் சொன்னார்கள். அதில் ஒரு உதாரணம் சொன்னார். ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியரை திமுக எம்எல்ஏ சங்கர் அறைந்து விட்டார் அப்படின்னு. இதுதாங்க தப்பு. வித்தவுட் கான்டெக்ஸ்ட் பாதி உண்மைகளை பேசுவது. அப்படி ஒரு திமுக எம்எல்ஏ அறைந்தார். அறைந்த உடனேயே அவரை கட்சி பொறுப்பிலிருந்து தூக்கி நடவடிக்கை எடுத்தது திமுக. அறைந்த உடனேயே அவரை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கி நடவடிக்கை எடுத்த கட்சி திமுக. இதுவே இப்போ 2025 கட்சி மேடையிலேயே
ராஜேந்திர பாலாஜி உங்கள் கட்சி நிர்வாகியை பலார் என்று அறிந்தார், என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அது அவங்க கட்சிக்குள்ள அடிப்பாங்க. ஓ, அடிச்சுக்கலாமா? இல்ல அது ஒரு அன்புல அடிக்கிறது தானே, தொண்டரை அடிக்கிறாரு, அதுல என்ன நடவடிக்கை என்ன எடுத்தீங்க? பார்ட்டி வைஸ் நடவடிக்கை எடுக்கிறாங்களே, அடி என்பது ஒண்ணு தானே. எல்லாம் அடித்த மாத்திரத்திலே நடவடிக்கை எடுத்தது திமுக, சரியா? இல்ல அதுக்கு தான் கம்பேரிசனா சொல்றேன். அவர் இடையூறா வந்தாருன்னு அவர் தட்டினாரு, இவர் அதை சொன்னதுக்காக நான் சொல்றேன். அப்ப ஸ்டேட் வைஸ் பார்த்தீங்கன்னாலும், அப்புறம் இன்னொன்று சொன்னார், கஞ்சா நிறைய பெருகிருச்சு. நீங்க ஸ்டேட் வைஸ் ஒரு கம்பேரிசன் பாருங்க. அதுக்கு ராஜா தமிழ்மாறன் சார் வந்து ஒரு அழகான உதாரணம் சொன்னார். ஸ்டேட் வைஸ் கம்பேரிசன், கஞ்சாவை அதிகமாக புழங்கக்கூடிய மாநிலம், கஞ்சா சீசர், ட்ரக் சீசர்ல கஞ்சா சீசர் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம், இவர்கள் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய ஆந்திரா மாநிலம். தமிழ்நாடு சீன்லேயே கிடையாது. என்சிஆர்பி ரிப்போர்ட் படி ஓபிஎம் அதிகமாக வைத்திருக்கக்கூடிய மாநிலம், அதிமுக கூட்டணி வைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மத்திய பிரதேச மாநிலம். ஹெராயின் அதிகமாக வைத்திருக்கக்கூடிய மாநிலம், அதிலையும் தமிழ்நாடு லிஸ்ட்ல கிடையாது, பஞ்சாப்ல இருக்கு. அடுத்த கட்டமாக லிஸ்ட்ல ஸ்டேட் வைஸ் வந்து மணிப்பூர் இருக்கிறது, 4வது இடத்துல மணிப்பூர் இருக்கிறது. இவர்கள் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆண்டு கொண்டிருந்த, மீண்டும் கவர்னர் ஆட்சிக்கு பிறகு மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியின் புது முதல்வர் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மணிப்பூர். அடுத்த கட்டமாக 5வது இடத்தில் இருக்கக்கூடியது மகாராஷ்டிரா, பாரதிய ஜனதா கட்சி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய. நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுக்கு போதைப் பொருட்களின் மீது ரொம்ப அக்கறை இருக்கிறது, நீங்கள் அதில் நியாயமானவர்கள் என்றால், அடுத்தது இன்னொரு விஷயத்துக்கு வர்ற, நீங்கள் அதில் நியாயமானவர்கள் என்றால், நீங்கள் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் இந்தியாவிலேயே முதன்மை இடங்களை பிடித்திருக்கிறது. அவர்களை பார்த்து ஒற்றை கேள்வி உங்களால் கேட்க முடியுமா என்று கேட்கிறேன். நீங்க கேட்பீங்களா? சரி, அப்படின்னு கேட்க வேணாம். ரொம்ப டென்ஷன் ஆகி சொன்னார், கஞ்சா வந்துருச்சு, ரொம்ப பெரிய சிக்கலா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. 2013 தமிழ்நாட்டிலே குட்கா தடை செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு எம்டிஎம் பிராண்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி அதை தொடர்ந்து சட்டவிரோதமாக நடத்துகிறது. தான் நடத்துவதற்கு 39.91 கோடி, எவ்வளோ? 39.91 கோடி தான் லஞ்சம் கொடுத்ததாக அந்த கம்பெனி ஏற்றுக்கொள்கிறது. சும்மா இல்ல, ஒரு ரெட் டைரியை பிடிக்கிறார்கள். அந்த ரெட் டைரியை பிடித்து அந்த ரெட் டைரி பேஸ்ல வழக்கை தொடுக்கிறார்கள். வழக்கு சிபிஐக்கு மாறுகிறது, பிறகு ஈடியும் வருகிறது. 240 கோடி மதிப்பிலான சொத்துகள் அதில் இணைக்கப்படுகிறது. அந்த வழக்கிலே அந்த ரெட் டைரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முதல் பெயர் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரனுடைய பெயர். நீங்கள் போதைப் பொருளை பற்றியும் கஞ்சாவை பற்றியும் பேசுவதற்கு அருகதை இருக்கிறதா உங்களுக்கு என்று கேட்கிறேன். அரசு செஞ்சுச்சா? இங்க இல்ல, அரசு லிஸ்ட்ல இருக்குதா? தமிழ்நாடு எங்கேயாவது லிஸ்ட்ல இருக்குதா? இல்ல கவர்மெண்ட் பண்ணிச்சா? குட்கா வழக்கில் இன்றளவுக்கும் குற்றவாளியாக இருப்பவர், குற்றம் சாட்டப்பட்டவராக இருப்பவர் விஜயபாஸ்கர். அத்தோட முடிஞ்சதா? இவர்கள் காலத்திலே இருந்த டி.கே. ராஜேந்திரன் உட்பட அனைத்து ஐபிஎஸ் அதிகாரிகளும் அந்த ரெட் டைரியில் எழுதி வச்சிருக்கிறான், நான் இவர்களுக்கு லஞ்சம் கொடுத்தேன், அதிமுக அமைச்சர்களுக்கு லஞ்சம் கொடுத்தேன், அதிமுக அமைச்சரவைக்கு கீழே இருந்த உயர் காவல்துறை அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தேன் என்று லஞ்சம் கொடுத்து தமிழக மக்களின் நலனுக்கு எதிராக போதைப் பொருட்களை உள்ளே கொண்டு வந்து விற்பதற்காக லஞ்சம் பெற்ற வழக்கில், நீங்கள் லஞ்சம் பெற்ற வழக்கில் சிபிஐ வழக்கில் இருப்பவர்கள் அதிமுக காரர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். போதையை பற்றி நீங்க எப்படி பேசலாம்? நான் கேட்கிற, தமிழ்நாடு லிஸ்ட்ல இருக்குதா? அங்க இருக்கு, இங்க இருக்கிற அங்கொன்றும் இங்கொன்றுமாக செய்தி எடுத்து பேசாதீங்க, ஸ்டாட்டிஸ்டிக்கலா பேசுங்க. என்ன புள்ளி விவரத்தின் அடிப்படையில் நீங்கள் இதை பேசுகிறீர்கள்? அப்ப இன்னொன்னு சொன்னார், அவருக்கு எங்களுடைய கூட்டணியை பற்றி சொன்னார். சொல்லும் பொழுது சொன்னார், எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள், ஆனா அவங்களுக்குள்ளே ஒரு உறுதிப்பாடு இல்லை என்று. ஒரு தேசிய தலைமை என்று ஒன்று இருக்கிறது, ஒரு மாநில தலைமை என்று ஒன்று இருக்கிறது. எங்கள் தேசிய தலைமை தெளிவாக அழைத்து, வேற யாருக்காவது கருத்து இருக்குதா? ஆமா இருக்குதுங்க, கொஞ்சம் பேருக்கு தாவேகா கூட போகணும்னு கருத்து இருக்குதுங்க, சரி வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாச்சு. அவங்க கருத்தை எல்லாத்தையும் வாங்கியாச்சு. முறையான அறிவிப்பை தேசிய தலைமை அறிவிக்கும், நீங்க போங்க, அது வரைக்கும் யாரும் இதை பற்றி பேசக்கூடாது என்று உத்தரவு கொடுத்தாச்சு. அதன் பிறகு பாராளுமன்ற உறுப்பினரே பேசினாலும் ஒரு மாநிலத்தில் தேசிய தலைமை சொல்கிறது, அடுத்து மாநில தலைவர் மிக தெளிவாக சொல்கிறார்,
இந்த மண்ணில் பாசிசத்தை எதிர்ப்பதில் ட்ராக் ரெக்கார்டு இருக்கக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த கூட்டணியுடைய அந்த கட்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கட்சியினுடைய கூட்டணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எம்பியே பேசினாலும் அவர் தேசிய தலைமையை விட உயர்ந்த தலைவர் அல்ல என்று எங்களுடைய கட்சியின் மாநில தலைவர் தெளிவாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார். இதுக்கு மேல என்ன வேணும்? சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிறார்கள். நான் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டை பற்றியோ அதற்கு பின்னர் கைது செய்யப்பட வேண்டிய விஷயத்தை பற்றியோ நான் பேசல. அது நடந்ததற்கு பின்னால் ஒரு முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை கேட்கிறேன். என்ன சொன்னாரு? நான் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி சொன்னாரா? கரூரில் ஸ்டாம்பீட் நடந்தால் களத்திற்கு ஓடுகிறார், மக்கள் பாதிக்கப்பட்டால் களத்தில் வருகிறார், அமைச்சர்களை அனுப்புகிறார், உடனடியாக அதை சரி செய்ய சொல்கிறார். உங்கள் ஸ்டெர்லைட் அவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா அது ஒரு அரசை முன்னிட்டு நடத்திய பயங்கரவாதம். கவர்மெண்ட் தான் சுடுது போராடுகின்ற மக்களை, துள்ள துடிக்க போராடுகின்ற மக்களை முகத்தை பார்த்து சுட்டுவிட்டு அது சுட்டதை யாரு, அதுக்கான விசாரணை கமிஷன், அதுக்கு லாஸ்ட்ல வருவோம். அந்த சுட்ட செய்தியை கூட நான் தொலைக்காட்சி பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன இவர் இந்த மண்ணுக்கு சிறந்த ஆட்சியை தந்து விடுவாரா? இவர் எங்கள் கூட்டணி விமர்சிக்கிறாரா? நாங்க தான் நிறைய கல்லூரிகளை கொண்டு வந்தோன்றீங்க. நீங்கள் கல்லூரிகளை கொண்டு வந்தீர்கள். கம்பேரிட்டிவ்லி எல்கேஜில இருந்து கிளாஸ் 1 வரைக்கும் ஃப்ரெஷ் அட்மிஷன்ஸ் 2019 to 2020 ஏஐடிஎம்கே ரூல் 4.9 lakh பசங்க அட்மிட் ஆனது எல்கேஜி, அப்புறம் கிளாஸ் ஃபர்ஸ்ட். 20 இருந்து 21 கோவிட் வந்துருச்சு. அவர் சொன்ன மாதிரி கோவிடுக்கு முன்னால 4.9 lakh தான் அதிகபட்சம் அதிமுகவுடைய என்ரோல்மெண்ட் ரேஷியோ. அதுக்கப்புறம் கோவிட் வந்ததுனால 0.2 திரும்ப கம்மியாகி 4.7 lakh ஆச்சு. மீண்டும் திமுக வந்தது. இவங்களுடைய எக்ஸ்ட்ரீமே 4.9 lakhs. திமுக ஆட்சிக்கு வந்தது 2021 22 திமுகவின் முதல் ஆண்டு ஆட்சியில் 5.5 லட்சம் பேரை கல்விக்கான வாய்ப்பை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. 2022 23 5.5 இருந்தது, 5.9 உயர்த்தியது திராவிட முன்னேற்ற கழகம். 2023 24 5.9 இருந்ததை 6.1 மாற்றி காட்டியது திராவிட முன்னேற்ற கழகம். கல்லூரியை திறந்தது, திட்டங்களை கொண்டு வந்தீங்க, மறுக்கல. என்ரோல்மெண்ட் ரேஷியோ இல்லைன்னா யார் படிப்பா? அதுல அதற்குத்தான் வெறும் திட்டங்களா? என்னும் எழுத்தும் திட்டம். அதுதான் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களை பள்ளிக்கூடம் பக்கமாக அழைத்து வந்தது. இல்லம் தேடி கல்வி, வீடு வீடாக சென்று கல்வியை கொடுத்தது. புதுமை பெண் திட்டம் 10வது 12வது படிச்சுட்டு தன்னுடைய பொருளாதார ரீதியாக படிக்க முடியாத சூழலில் இருக்கும் மாணவிகளை மட்டுமே மையப்படுத்தி அவர்களுடைய கல்வியை உயர்த்தி காட்டி அவர்களுடைய கல்விக்கான கண்ணை திறந்து காட்டிய அரசாக இந்த அரசு இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப அதுக்கப்புறம் முதல்வருடைய மதிய உணவு திட்டம், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் பாஸ் எக்ஸ்பான்ஷன், கலைஞருடைய மகளிர் உரிமை திட்டம். இந்த திட்டங்கள் வந்தனால தான் எப்படி ரேஷியோ அதிகமாகுது? இந்த திட்டங்கள் வரப்போய் தான் இந்த ரேஷியோ அதிகமாகுது. இல்லம் தேடி கல்வியில் மட்டும், I'm talking about government statistics, இல்லம் தேடி கல்வியில் மட்டும் 2021 இருந்து 1.75 லட்சம் குழந்தைகள் டிராப் அவுட்டில் இருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஆதாரப்பூர்வமான அறிக்கையின் தகவல்கள் மூலமாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்ப ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் யாரை எதிர்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், கண்ணுக்கு முன்னாக ஒரு சாட்சி இருக்குது. இந்தியா முழுக்க மாநிலங்கள் இருக்கிறது. எல்லா மாநிலத்துடைய முதல்வர்களும் ஒரு அழுத்தத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு, நான் பிஜேபி ரூல் ஸ்டேட்ஸ், எல்லா மாநிலத்துடைய முதல்வர்களும் ஒரு அழுத்தத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு எல்லோரையும் அவங்களுடைய பர்ஃபார்ம் பண்ண முடியாத மாதிரி சில நேரங்களில் செகண்ட் போஸ்ட் இருக்கிறவங்க, சில நேரத்தில் சிஎம்ஏ ஜெயில, சில நேரங்கள் முதல்வர்களே சிறையில். கண்ணுக்கு முன்னாக நடந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வரானவுடன் இந்த நம்ம சைடில் இருக்கிற எல்லா வீதிகளும் பரபரப்பாச்சு. இன்கம் டாக்ஸ் வீதிகள், அந்த வீதிகள் எல்லாம். சரத்குமார் வந்து நின்றாரு, விஜயபாஸ்கர் வந்து நின்றாரு, எல்லாத்தையும் கண்கூடா பார்த்தோம். அழுத்தங்களுக்கு பணிந்து போனார்கள். மறைமுகமாக கடந்த 4 ஆண்டு கால எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியின் காலத்திலே மறைமுகமாக பாரதிய ஜனதா கட்சி இந்த மண்ணை ஆண்டது. அந்த விரக்தியில் தான் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்ந்தெடுத்தார்கள். இந்தியா முழுக்க ஒரு கொடூர ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஒரு தீபக் அப்படின்னு ஒருத்தன் வர்றான் உத்தரகாண்ட்ல, ஒரு முஸ்லிம் முதியவர், அவர் பாபான்னு கடை வச்சிருந்தா உனக்கு என்னடா பிரச்சனை, அவருக்கு நான் துணையா நிக்கிறேன்டான்னு ஒரு ஹிந்து தீபக் வந்தா, நீ என்னை எதிர்த்தால் என் பேர் முகமது தீபக்டா போடான்னா. இன்றைக்கு ஒட்டுமொத்த ரைட் விங்கும் கொதிக்குது. அவனை கொலை செய்வாங்கிறான், த்ரெட் கொடுக்கிறான்.
உமர் காலிது போராட்டத்தில் பேசினவன் ஜெயிலில் இருக்கிறான், நேரடியாக வீடியோ பேசி கொலை மிரட்டல் கொடுக்குறான், அவன்லாம் வெளியே சுத்துறான். நேரா போலீஸ் வந்து என்ன போலீஸ் பிடிச்சிட்டாங்க சொல்றான். அவன் பாஜகவுடைய ஆளு, அதாவது நம்ம அண்ணன் கல்யாண சுந்தரத்துடைய பார்ட்னர், அலையன்ஸ் பார்ட்னர். அவன் என்ன சொல்றானா, அப்படி சொன்னது புரியுங்க, அவங்க கட்சி பார்ட்னர், அலையன்ஸ் பார்ட்னர், அதான் அவங்க கட்சி, அதான் அலையன்ஸ் பார்ட்னர். அவன் சொல்றான், இப்ப என்ன இங்க போலீஸ் தடுத்துருச்சு, ஆனா எங்க ஆளுங்க என்ன தீபக் வீட்டுக்கிட்ட போயிருப்பாங்க. பட் நேரடியா வீடியோ முன்னாடி சொல்றாங்க, பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மீடியா, எங்க ஆளுக்கு போயிருப்பாங்க. இப்படிப்பட்டதொரு ஆட்சியை உத்தரகாண்டிலே, யூபியிலே, மத்திய பிரதேசத்திலே, குஜராத்தில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு இதே மாதிரி தமிழ்நாட்டிலும் அழிவின் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது. அதற்கு முழு ஒத்துழைப்பையும் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தந்து கொண்டிருக்கிறார். அதை எதிர்த்து ஒரு மாநிலத்தை இப்ப இப்படி இவ்வளவு ஃபுல்லா எதிர்க்கிறாங்களா, சிஎம் தூக்கி உள்ள வைக்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள போறாரு, சோரன் உள்ள போறாரு, பல நேரங்களில் செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறவங்க உள்ள போறாங்க, கவிதா உள்ள போறாங்க, எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சு நெருக்கடி கொடுக்குறாங்க. அப்படியே நெருக்கடி கொடுத்த உடனே ஷெட்யூல் மாறி வந்துடுறாங்க. அப்படியே நவாப் மாலிக்னு ஒருத்தர் இருந்தார் சரத்பவார் கட்சியில, பயங்கரமா அவர் வந்து சமீர் வான்கடை எதிர்த்து, மோடிஸ் ப்ளூ ஐட் பாய் சமீர் வான்கடே ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர், பயங்கரமா எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தார். அவர் பிடிச்சிங்க வா, என்ன ரொம்ப சுத்திட்டு இருக்கிறீங்க, மகாராஷ்டிரா தான் இருக்கிற நீங்க, உனக்கு தாவூத் இப்ராஹிம் தொடர்பு இருக்கு, வா உள்ள பொண்ணு போட்டான் தூக்கி உள்ள. அவர் அமைச்சர், அவர் ஜெயிலுக்கு போயிட்டார், 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்தார். வெளியே வந்த உடனே, ஏன்னா இதெல்லாம் நம்ம பேன் இந்தியா நடக்கிற செய்திகள், 1.5 வருஷம் கழிச்சு வெளியே வந்தார். வெளியே வந்த உடனே இவர் வரத்துக்குள்ள கட்சி 2 உடைச்சிட்டு, பிஜேபி பவார் கட்சி 2 உடைச்சு, அதில் அஜித் பவாரை தான் கூட சேர்த்துக்குச்சு. இவர் வெளியே வந்தவர், இவரை உள்ள வச்ச பிஜேபி, இவர் யாருக்கு உள்ள வச்சானோ அந்த பிஜேபி கூட்டணியில் இருக்கிற அஜித் பவாரோட போய் சேர்ந்துக்கிட்டார். இதை தமிழ்நாட்டில் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறது பாஜக. ஒரு ஓப்பனான ஒரு பிராங்க் ஸ்டேட்மெண்ட் தருவதாக இருந்தால் திமுகவுக்கும் அதிமுகவிற்கும், ஏன்னா நீ ஆளக்கூடாது என்று தானே நினைத்தோம் தாயே, நீ வாழக்கூடாது என்று நினைக்கலையே என்று போஸ்டர் அடித்தவர்கள் தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது திமுகவினர். போட்டி திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இருந்தால் அது ஆரோக்கியமான போட்டியாக இருக்கும். என்றைக்கு பாசிச சக்திகளை தன்னுடைய சுயலாபத்திற்காக சுமந்து வரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒருபோதும் தமிழக மண்ணில் அனுமதிக்காதவாறு திமுக தலைமையிலான, காங்கிரஸ் உட்பட திமுக தலைமையிலான கூட்டணி தன்னுடைய முழு பலம் கொண்டு, முழு சக்தி கொண்டு ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சியை இந்த மண்ணில் விதைக்க நினைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கூட்டணியை எதிர்த்து கடுமையாக களமாடும் என்று கூறி என் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். இரண்டாவது சுற்றிலே தன்னுடைய கட்சியின் நிலைப்பாடு என்ன, தான் எப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக நிற்கிறேன், ஏன்னா திமுக இதை செய்ததே ஆதீனம் விஷயத்தில் வந்து வழக்கு போட்டாங்களே, அதாவது ஆதீனம் விஷயத்தில் வந்து அவர் தூக்கி உள்ள வைக்கலையே அப்படின்னு கேட்குறாரு. சொல்ல போனால் ஆதீனம் வழக்கில் வந்து நம்ம தோழர் பியூஷ் மனுஷ் வந்து ஆதீனம் வந்து ஒரு குவாஷ் போறார் அந்த எஃப்ஐஆரில், சேம் எஃப்ஐஆர். அந்த குவாஷில் வந்து இன்டர்வென் பெட்டிஷன் வந்து நம்ம தான் கவுன்சிலாக இருக்கும். அந்த வழக்கில் தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது. அவர் அந்த மாதிரி பேசுறாரு. உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுகவிடம் எதிர்பார்ப்பதும் மக்கள் விஜயிடம் எதிர்பார்ப்பதும் அப்படின்னு 2 கேட்டகரி வச்சிட்டோம்னு வைங்களேன். இவங்க திமுகவிடம் இருந்து எதிர்பார்ப்பது, யாராவது ஒருவர் பாசிச சக்திகள் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒருவர் யாராவது ஒன்று செஞ்சிட்டா, அவன் சின்னதா வந்து ஒரு மைனர் கிரைமை பண்ணா கூட அவனை தூக்கில் போட்டுடணும், அது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அதுவே பெரிதாக பாலிசி பிளண்டர்ஸ், பாரதிய ஜனதா கட்சி பாசிச சக்தி இந்த மண்ணுக்கு எதிராக பெரிய பாலிசி பிளண்டர் செய்யும் போது இவங்க திமுக கிட்ட எதிர்பார்க்கிறது மைனர் மிஸ்டேக்கா இருந்தா கூட தூக்கில போட்டுறணும் அவங்கள. உடனே பாசிச பாஜகன்னு சொல்றீங்களே, பாசிசத்தை எதுக்குன்னு சொல்றீங்களே, அவங்களே தூக்கில போடல அப்படின்னு விஜய் கட்சிக்காரர்களும் ஆதரவாளர்களும் கேட்கிறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா மத்ததெல்லாம் விட்டுருங்க, பாலிசி பிளண்டர்லாம் கேள்வி கேட்காதீங்க, உங்க படத்துக்கு தடை வந்தது யார் காரணங்கன்னு கேட்டா வாய் திறக்க மாட்டேங்கிறார். இதுதான் விஜயுடைய நிலைப்பாடாக இன்றைக்கு இருக்கிறது. ஒரு வாதத்திற்கு பாசிசத்தை எதிர்க்கிறதுல உறுதியாகவே திமுக இல்ல, திமுக கூட்டணி இல்ல என்று வைத்துக் கொண்டாலும், தமிழ்நாடு பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டது விஜயுடைய நிலைப்பாடு என்ன? அதுக்கு ஒருத்தர் நம்ம அனந்தஜித் ஒரு வேற ஒரு விவாதத்தில் பதில் சொல்றாரு. அதுக்குன்னு நாங்க ஷேடோ மினிஸ்ட்ரி வச்சிருக்கோம், அவங்க எல்லாம் பதில் சொல்லுவாங்க. மத்த எல்லாத்துக்கும் இவங்களுக்கு ஸ்டாலின் சொல்லணுமா? ஆனா இவங்க மட்டும் விஜய் பேச மாட்டாரா, மத்தவங்க பேசுவாங்களா? தமிழ்நாடு பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்படுகிறது.
அதில் விஜயோட நிலைப்பாடு என்ன? ஒன்றும் இல்லை. விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு டீலிமிட்டேஷன் இஷ்யூ வந்துச்சு, மாநிலங்கள் தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை இழக்கக்கூடும் என்கின்ற பிரச்சனை வந்தது. அதில் விஜயோட நிலைப்பாடு என்ன? ஒன்றும் இல்லை. நான் சனாதன தர்மத்தின் படிதான் தீர்ப்பு தருகிறேன் என்று பிரகடனப்படுத்திவிட்டு ஒரு நீதிபதி சனாதன தர்மத்தின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்லி அது தமிழ்நாட்டில் கலவரமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக ஒரு முதல்வர் we are not afraid of the consequences என்று தெளிவாக பிரகடனப்படுத்தி ஒரு முடிவு எடுத்தாரே, அதில் விஜயோட நிலைப்பாடு என்ன? தெரியாது. இவங்க எதிர்பார்க்கிறது விஜயோடைய கட்சிக்காரங்க திமுகவிடம் எதிர்பார்ப்பது சின்ன மைனர் மிஸ்டேக்கு கூட பாசிசவாதிகளை தூக்கில போட்டுறணும், இல்லைன்னா சுட்டுறணும் அப்படி நிக்க வச்சு. ஆனால் இவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒவ்வொரு விஷயத்திலும் தன்னுடைய ஜனநாயக படத்துக்கு ரிலீஸுக்கு என்ன வாய் திறக்க மாட்டார். பட்ஜெட்ல தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டது வாய் திறக்க மாட்டார். டிலிமிட்டேஷன்ல உங்களுடைய நிலைப்பாடு என்ன? வாய் திறக்க மாட்டார். சனாதன தர்ம ரோல்ல உங்களுடைய நிலைப்பாடு என்ன? வாய் திறக்க மாட்டார். திருப்பரங்குன்றல உங்களுடைய இஷ்யூல உங்களுடைய நிலைப்பாடு என்ன? வாய் திறக்க மாட்டார். நீட்ல தெரியாதனமா பேசிட்டாரு ஒரு வாட்டி. நீட்ல பேசி என்ன சொல்லிட்டாரு? மருத்துவ மட்டும் தான் படிப்பான்னு. இங்க வேற எங்க கேட்ட மாதிரி இருக்கு. நீட்டு மாணவர்களை சேர்த்து வச்சு கூப்பிட்டு கேட்டாரு, மருத்துவம் மட்டும் தான் படிப்பா அப்படின்னு கேட்டாரு. இது யார் கேட்டுட்டு இருக்கா தெரியுமில்ல? தமிழ்நாட்டில் இதுதான் படிப்பா, குலத்தொழில் இல்லையப்பா, குல தெய்வ தொழில் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காரு. மருத்துவம் மட்டும் தான் படிப்பா. அப்ப அதுல நீட்ல வந்து இவருடைய நிலைப்பாடு. கவர்னருக்கும் மாநிலத்திற்கும் மிகப்பெரிய டக்காப்பார் நடந்து பஞ்சாபுக்கு ஸ்டேட் சுப்ரீம் கோர்ட் போயிருக்குது, தமிழ்நாடு ஸ்டேட் சுப்ரீம் கோர்ட் போயிருக்குது, டெல்லி சுப்ரீம் கோர்ட் போயிருக்குது, எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. கவர்னர் வெர்சஸ் ஸ்டேட் இவ்வளவு பெரிய இஷ்யூ நடக்குது. நீங்க கட்சி ஆரம்பிச்சு கவர்னர் வெர்சஸ் ஸ்டேட்ல பாசிச பாஜகவை எதிர்த்து நீங்கள் சொன்ன ஒற்றை கருத்து என்ன? விஜயுடைய கட்சிக்காரர்களோ விஜய் பேசிய ஒற்றை கருத்து என்ன? அவருடைய நிலைப்பாடு தான் என்ன? அவருடைய தெளிவு தான் என்ன? மேடையில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே கொஞ்ச நேரம் பாஸ் ஆயிடுறாரு. அது ஏன்றது அவருக்கு தான் தெரியும். இப்படி தெளிவில்லாத ஒருவர் ஏற்கனவே தமிழ்நாடு என்றைக்கும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்று அறிவித்து மிகப்பெரிய அளவில் பாசிசத்தை எதிர்த்து செயல்படக்கூடிய ஒரு அரசை, ஒரு திமுக என்கின்ற ஒரு கட்சியை விட்டு சொல்றது நியாயம்தான். இப்ப அவர் சொல்றதுலாம் என்னன்னா, காங்கிரஸ் அங்க போலாமா, இவ்வளவு பேசினாரு, திமுக அப்படி இருக்குமா, யாரோ கையை விட்டுட்டு யாரை நம்பி எதை கையோட சொல்றீங்க? இங்கு தெளிவாக இந்தியாவிற்கே முதன்மை பாடம் எடுக்கிறது ஹிந்தி திணிப்பு. விஜயோட நிலைப்பாடு என்ன? நான் பட்டியலிட்டு சொன்னால், ஜனநாயகம் திரைப்படத்திற்கு விஜயோட நிலைப்பாடு என்ன? பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதற்கு விஜயோட நிலைப்பாடு என்ன? டீலிமிட்டேஷன்ல விஜயோட நிலைப்பாடு என்ன? சனாதன தர்மத்தில் விஜயோட நிலைப்பாடு என்ன? திருப்பரங்குன்ற இஷ்யூல விஜயோட நிலைப்பாடு என்ன? நீட்ல விஜயோட நிலைப்பாடு என்ன? கவர்னர் வெர்சஸ் ஸ்டேட்ல விஜயோட நிலைப்பாடு என்ன? இந்தி திணிப்பில் விஜயோட நிலைப்பாடு என்ன? இப்படி பட்டியலிட்டு போட்டால் மாநில உரிமைகளையும் பெடரலிசத்தையும் குளிதோண்டி புதைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற பாசிச சக்திக்கு எதிராக தெளிவாக ஒரு வார்த்தை கூட பேச தெரியாத இவரை நம்பி இந்தியா முழுக்க இவ்வளவு பெரிய ஜனநாயக போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஜனநாயக தலைவர் ராகுல் காந்தி டிவிக்கு கூட வந்துடும். சிரிப்பா இல்ல? இது ஒரு நியாயமா இருக்கா? எந்த நிலைப்பாட்டின் மீதும் தெளிவில்லாத ஒருவர். அவர் CA/NRC அவர் அந்த நேரத்தை தெளிவா இருந்திருப்பார். என்றால் அவர் நிலைப்பாடு என்ன? அப்ப கல்யாண சுந்தரம் பேசும்போது சொன்னார், போயிட்டாரு. போன வாட்டி நமக்கு ராசியா என்னன்னு தெரியல, போன வாட்டி பேசிட்டு இருக்கும்போது அவர் வேலையா போயிட்டாருன்னு நினைக்கிறேன். கோவை சத்தியன் பேசிட்டு அவர் போயிட்டாரு அதிமுகல இருந்து. இதே இடம் தான், இங்கே தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர் போயிட்டாரு கருத்துக்களை வச்சுட்டு. இன்னைக்கு நல்ல ஜனநாயகவாதி, அவர் கருத்தை பதிய வச்சுட்டு அவரும் கிளம்பி போயிட்டார். அவர் இருந்திருக்கணும் நியாயமா. ஏன்னா அப்படி எப்படி கைது செய்தீர்களான்னு இவங்களுடைய அதிமுக MLA அர்ஜுனன் எல்லாத்துக்கும் கைதா சொல்றேன். இவங்க திமுகவிடம் எதிர்பார்ப்பது என்னன்னா, மைனர் மிஸ்டேக் கூட தூக்கிலே போட்டுறணும், இல்ல நிக்க வச்சு சுட்டுறணும். இதான் அவங்க எதிர்பார்க்கிறது. அதிமுகவுடைய முன்னாள் MLA அர்ஜுனன் ஒரு பெண்ணை கடுமையாக தாக்குகிறார். அந்த பெண் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டாங்க. உடனே அவர் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா? எந்த சிவியாரிட்டிக்கு எவ்வளவு அளவுகோலோ அவ்வளவுதான் தர முடியும். அதே போல ஆகஸ்ட் 5, 2025 இப்ப ஒரு SSI கொலை செய்யப்படுகிறார் அதிமுக MLA சி மகேந்திரனுடைய தோட்டத்தில். உடனே மகேந்திரனை வந்து கட்சி விட்டு நீக்கிறணும், உடனே வந்து அவரை கைது பண்ணிடணும், 2 நாள்ல வழக்கு விசாரணை எடுத்து தூக்கிலே போட்டுருணும் அவரை. இதுதான் கல்யாண சுந்தரம் எதிர்பார்க்கிறார். நான் என்ன சொன்னேன், அவர் அப்படி அடிச்சாருங்கிறதுக்கு விஷுவலோ போட்டோவோ கிடையாது, அடித்ததாக குற்றச்சாட்டு. இது பரவிய உடனேயே திமுக நடவடிக்கை எடுத்தது. நான் சொல்கின்ற இது போன்ற விஷயங்களில் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? அதே XMP அர்ஜுனன், அதே அவங்க கட்சியுடைய 2020 டோல்கேட்ல இறங்குறாரு. இறங்கி யாருன்னு தெரியல அவருக்கு, செக்யூரிட்டி நினைச்சாரு தெரியல, டோல்கேட்ல நிக்கிற செக்யூரிட்டின்னு போலீஸ்காரன் நினைச்சிட்டார். அதிமுக XMP அர்ஜுனன் பதில் போலீஸ்காரன் சும்மா இருப்பானா, அவன் ஒரு ஆளவிட்டான். இந்த லட்சணத்தில் இருக்கிறது அதிமுக. இதை வைத்துக்கொண்டு அரசு அதிகாரியை தாக்கிட்டாங்க. பேசுறதுக்கு சப்ஜெக்ட் இருக்கா?
தத்துவார்த்த ரீதியாக உங்களால் எதிர்கொள்ள முடியுமா? ஆனா சொன்னாரு பாருங்க, நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம், பாசிசத்தை எதிர்த்து நிற்பாரு, எடப்பாடி சரண்டர் ஆக மாட்டாருன்னு. சிஏஏ வந்தபோது சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசினார். என்ன பேசினார்? சும்மா எதுக்கு பயமுறுத்திட்டு இருக்காதீங்க, அது வந்துடும் இது வந்துடும், அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நல்ல சட்டம் அப்படின்னு சொன்ன அதே எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து வெளியே வந்தார். அதன் பிறகு அடுத்த தேர்தலை கூட்டணி இல்லாமல் சந்தித்தார். அந்த நேரத்தில் முஸ்லிம் அமைப்புகள் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மேடைகளை சந்தித்தார். அந்த நேரத்தில் சிஏஏ திரும்ப பெறுவதற்கான முயற்சிகளை கண்டிப்பான முறையில் அதிமுக எடுக்கும், சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி தவறானது என்றார். மீண்டும் பாஜகவுடன் சென்றார், மீண்டும் இப்போ சரியானது என்கிறார். இப்படிப்பட்ட கொள்கை அடிப்படையில் எந்த நிலைப்பாடுமே இல்லாத ஒரு மனிதர் தான் எடப்பாடி பழனிசாமி. இவர் நிப்பாரா? பாஜக வைத்து நிப்பாரா? பாஜக சமரசமாக மாட்டாராம், அப்படி ஸ்ட்ரைட்டா நின்றுவாராம். கடந்த 3 வருஷத்திலே 3 நிலைப்பாடு மாறக்கூடியவர் தான் எடப்பாடி பழனிசாமி என்பதை நாம் கண்ணுக்கு திட்டவட்டமா பார்த்திருக்கிறோம். நான் கேட்ட கேள்விக்கு கடைசி வரைக்கும் பதில் சொல்ல போயிட்டாரு. இருந்தாலும் அந்த நிலைப்பாட்டை நான் திரும்ப இதே மன்றத்தில் பதிய வைக்க விரும்புகிறேன். கஞ்சா இருக்குது, இல்லைன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன? கஞ்சாவை பயன்படுத்தக்கூடிய மாநிலங்கள் தமிழ்நாடு முதல் மாநிலமா இருக்குதா? 2வது இடத்துல அது இருக்குதா? 3வது இடத்துல இருக்குதா? 4வது இடத்துல அது இருக்குதா? மாறாக தமிழ்நாட்டு மக்களுக்கு குட்காவை சப்ளை செய்தது உங்கள் மினிஸ்டர். அதற்காக லஞ்சம் வாங்கியது உங்க மினிஸ்டர். வழக்கு இருக்குன்னு பதில் சொன்னாரா? அதற்கான ரிபட்டல் கொடுத்தாரா? அதற்கான பதிலை கொடுத்தாரா? அப்ப ஏதோ அரைஞ்சாங்க, அவங்களை தூக்கி கைது பண்ணிட்டாங்களா, அவங்களை தூக்கி உள்ள வச்சிட்டாங்களா, இதையே தான் திருப்பி கேட்டுக்கொண்டிருக்கிறார். எனவே நம்மை பொறுத்தவரை நம்முடைய நிலைப்பாடு மிக தெளிவானது. எங்களுடைய தேசிய தலைமை, எங்களுடைய மாநில தலைமை கூட்டணி விவகாரங்களிலே பாசிசத்தை எதிர்ப்பவர்கள் யாரோ ஏனென்றால் தன்னுடைய சகோதரன் வருண் காந்தி இஸ் லைக்லி டு ஜாயின் காங்கிரஸ், வாட் இஸ் யுவர் வியூ என்று கேட்டார்கள் ராகுல் காந்தி இடத்திலே. அவர் எங்களுடைய தலைவர் ஜனநாயக் ராகுல் காந்தி அவர்கள் அப்போது பாரத் ஜோடோ நியாய் யாத்திராவிலே இருந்தார். அப்போது கேட்டார்கள், வருண் காந்தி லேசா சிக்கலா போயிட்டு இருக்கு பிஜேபியோட, உங்களோடு வருவது போல் தெரிகிறதே, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டார். அப்போது தலைவர் ராகுல் காந்தி சொன்னார், Varun Gandhi is someone who affiliates RSS. There is no space for someone who affiliates RSS. Varun Gandhi RSS ஐ ஆதரிக்கக்கூடியவர், ஏற்கக்கூடியவர். RSS ஐ ஏற்பவர்களுக்கு இங்கே இடமில்லை என்று சொன்னார் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி. அப்படியே திட்டவட்டமாக சித்தாந்த போர் இங்க நடப்பது, சித்தாந்த போர். அதற்குத்தான் தமிழ்நாட்டில் இங்கே கூட பாட்டு கூட எடுத்தாங்க. அந்த ஒரு திமுகவுடைய கொள்கை ஒரு பாட்டு வந்திருக்கு பாருங்க, இப்ப அழகான முறையில் ஒரு பாட்டு வந்திருக்கு. அகரம் முதல தொட்டு தாடி கிழவன் பிளட் என்று. இது தாடி கிழவன் பிளட்டினுடைய மாநிலம் இந்த மாநிலம். இது பெரியார் மண், இது சமூக நீதி மண், இது விழிப்புணர்வு மண். இந்த மண்ணின் கொள்கைகளின் மீதும் சித்தாந்தங்களின் மீதும் யார் நிற்கிறார்களோ அந்த சித்தாந்த பிடிப்பு கொண்டவர்களோடு தான் காங்கிரஸ் கூட்டணி வைக்க முடியும். அந்த கூட்டணி தான் தொடரும், அந்த கூட்டணி தான் வெல்லும். மீண்டும் ஒருமுறை திராவிடியன் 2.0 ஆட்சி இந்த மண்ணில் வருவதை, அரியணை ஏறுவதை யாராலும் தடுக்க முடியாது. நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். Kela Iral Sri Kamachi Chit Fund Private Limited. For contact 9345055654. Ganga Suites Hotel Ganga. For corporate bookings contact 9600863333 and 9952253333. Herbo Care இயற்கை மருத்துவமனை.